அமித்ஷாஜி பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு அதை பரிசீலனை செய்கின்றேன். கோயம்புத்தூருக்கு எண்ணெயை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க. எண்ணெயை ஓட்டுங்க பார்க்கலாம். வேலை இல்லாம இங்க எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம், போராட்டத்துக்கு கைது. நைட்டு 11 மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க, குட்டிகள் இருப்பாங்க. அமைதியான முறையில போராட்டம் பண்றோம். அது பரிசு என்னன்னா அப்படியே பிடிச்ச மண்டபத்துல 11 மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைதுக்கு பயந்து வரமாட்டாங்க, ஆம்பளைங்களும் கைதுக்கு பயந்து வரமாட்டாங்க. இங்க பாருங்க, பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க. அவர்கள் தான் நான் சொல்லுவாங்க. காரணம், இந்த பெரியவங்களை நீ வளர்த்தது அப்படி. யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லணும். இறந்து போனே வரிசையா வர்றாங்க, ஒருத்தர கிளம்பி வர்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, தகப்பா அப்படின்னு. தகப்பா அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி 14, 1998 உங்களுக்கு தெரியாது, பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்தை வாங்கிட்டு வர்றாரு. மைசூர், கோயம்புத்தூர்ல வெடிச்சது, மைசூர்ல இருந்து வந்தது. 50 பேர் சாகுறாங்க. 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அப்பா. அந்த 250 பேர் யாரு வந்து படுகாயம் அடைந்து கண் இல்ல, காது இல்ல, கால் இல்ல, வாய் இல்ல, பேச முடியாது. இன்னும் ஸ்பைனல்ல வந்து அந்த பார்லஸ் அந்த இது இருக்கு, ஷார்ப்னல் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆணி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல தண்டுவடத்துல. பாஷா அவங்க உங்களுக்கு அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருத்தர் யாரு? தனியரசு. அண்ணே, நீங்க கோயம்புத்தூர் வந்தது நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, உங்க கட்சி பேர் சொல்ற நல்லா கேட்டுக்க. கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பேரவை, இதான் உங்க கட்சி. உங்க மாநில தலைவர் தூக்கிட்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கோம், எஸ்பி ராஜேந்திரன். அதனால எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும், அது வேண்டாம். இயற்கையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி வாழ வேண்டும் என்று ஒன்று இருக்கின்றோம். திருமாவளவன் போடுறார், என்ன போடுறாரு? மாட்டியர், வீர வணக்கம், தியாகி. ஆனா இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது. உங்கள்கிட்ட தான் பிஎஸ்சி கட்டுறோம். ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க. நான் முதல்ல போய் நிக்கட்டுமா? அந்த பூதோட வண்டியில் ஏத்துற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்தில் நிக்கட்டுமா? இல்ல நாமளும் நடந்து போவோமே, அதுல ஒரு 4 ஓட்டு வரும். நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கேயும் நின்னா அதுல ஒரு 8 ஓட்டு வந்தா மொத்தம் 12 ஓட்டு நமக்கு வரும்பா. ஆனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம். கோயம்புத்தூர் மக்களே, நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். தொண்டை தன்னை கிளிய கட்டிக்கிட்டே இருக்கிறோம், கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அபாயம் வந்துருச்சு, இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க. கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு. எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்கிறது. ரோட்ல குண்டும் குழி, சுத்தமான காத்து கிடையாதுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க. ஆனா என்ன, ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்கிறாங்க, எப்படியாவது ஜெயிச்சிடலாம், நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படி. அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்க விழிக்கணுங்க, நீங்க விழிக்கணும். இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும். அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும், அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். என்னையுடைய சார்ஜ் ஷீட் நான் சொல்றது உண்மையான, இதுல பாதி விஷயம் நான் சொன்னது நீங்க படிச்சு பார்க்கலாம். இன்டர்நெட் போகணும், 4 சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா, என்ன எழுதியிருக்கான்னு படிங்க. இதை விட மோசம் பாருங்க. நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க, ஸ்டாலின் ஐயா அப்படின்னா இந்த அண்ணாமலைக்கு வேலை இல்லை, இவனே அந்த முபின் வீட்டுக்குள்ள போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுட்டு வந்துட்டான் இல்லைங்களா? அதுக்கு ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்போம். இவனை எல்லாமே இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் கொர்சான் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அண்டர். அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுனாங்க, சென்ட்ரல் ஏசியா, உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லாம், சவுத் ஏசியா எல்லாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும், அங்கே ஷாரியாலா வர வேண்டும் என்பது ISIS கொரசானுடைய ஒரு இது.
அந்த கொரசான் அக்டோபர் மாசம் நியூஸ் லெட்டர் போடுறான். கோயம்புத்தூர்ல ஒருத்தன் பையத்து கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபக்கீரை எல்லாம் கொல்ற கிளம்பி இருக்கான். அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம். யாரையும் சொல்றாங்க, நாம சொல்ல, இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் வாய்ஸ் ஆஃப் கொரசான் அக்டோபர் மாசம் சொல்றான்.